நீங்கள் விதைக்கிற விதை பூமி உள்ள நாளெல்லாம் உங்களுக்கு விதைப்பும் அறுப்பும் உண்டு. அந்த விதை எப்படி இருக்கும் பாருங்கள். ஆஹா, அந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாருங்கள் 5வது வசனம், லேவியராகமம் 26:5. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். கையை தட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? போரடிக்கிறேன்னா என்னது தெரியுமா? இது கோதுமை, பாரு கோதுமை, நெல், இதெல்லாம் போரடிக்கிறது. கம்பு, சோளம், இதெல்லாம் இந்த மாதிரி தானியங்கள். திராட்சைங்கிறது அது மரம், மாம்பழம், மாமரம், சரிங்களா, புளிய மரம், ஆமாம், அப்படி திராட்சை மரம். அப்போது அங்கே திராட்சை ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா. பாரு கோதுமை அதுவும் இருக்குது, திராட்சையும் இருக்குது. ரைட். இப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, அறுவடை காலம் இருக்குது இல்லையா? பாருங்கள், திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரும் இல்லையா? திராட்சை பழம் சீசன், அதாவது இந்த மரங்கள் இந்த கனிகள் தரும் இல்லையா? இந்த சீசன் வர்ற வரைக்கும் இங்கே உனக்கு பொழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். கையை தட்டி ஆமீன். இன்னும் சொல்லப்போனால் புரியுற சொல்கிறேன், வயல்கள், தோட்டங்கள், சரியா? வயல்களில் உங்களுக்கு நன்மை மேன்மை வந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும்னா தோட்டத்தில் உங்களுக்கு நன்மை வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. அடுத்து பாருங்கள், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். கையை தட்டி. அடுத்து இங்கே முடிச்சுட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிடுவீங்க, சரியா? இதிலேருந்து தேவையானது சேவிங்ஸ், சரிங்களா? விதைக்கிறதுக்கும் அறுக்கிற புசிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருங்க. எது? இந்த வயலில் இருக்கிற பொருட்கள் எல்லாம். அடுத்து இங்கே வந்துடுறீங்க. எங்கே இப்போ? ஆமாம், கனி கொடுக்குற காலம். தோட்டத்துக்கு வந்துடுறீங்க. இங்கே இருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறீங்க. அங்கே முடிஞ்சு போச்சு. இங்கே அடுத்து இந்த பலன், இதை வச்சு உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் புரியுது? இதுதான் வேலைக்கும், இதுதான் தொழிலுக்கும், இதுதான் அரசு உத்தியோகத்துக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். அரசு உத்தியோகத்துக்கு இதுதான். ஆமீன். இங்கே நடந்துகிட்ருக்கு. இது முடியக்குள்ளே அங்கே ஸ்டார்ட் ஆகிரும். கையை தட்டி நம்ப முடியுதா? இந்த வசனத்துக்காகத்தான். சம வசனம் இல்லையா? ஆமேன், ஆமேன். ஆமாம், விதைப்பு காலம் வரும். இங்கே வயல் ரெடி ஆகிறதுக்குள்ளே திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். இது வர்ற வரைக்கும் அது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் விதைப்பு அறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். 1. 2வது, உனக்கு ஒரு குறைவு இருக்காடா, உனக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆமேன். அப்படி பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு, கையை தட்டி திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்த தேசம் இல்லை, உங்கள் சொந்த தேசத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் தேசம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பரதேசி என்றால் அவங்களுக்கு வீடு கிடையாது, கூடாரம் போட்டு இருப்பாங்க. உங்கள் தேசம் என்று சொன்னால் உங்களுக்கு லேண்ட் இருக்குன்னு அர்த்தம். கையை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டை உங்கள் தேசத்தில் உலாவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தினால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கையை தட்டி. ஆமாம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் தான். எத்தனை புரியுது? ஆமாம், என்ன திராட்சை மரம் இப்போ மாமரமாக இருக்குது, அவ்வளோதான். என்ன கோதுமை இது இன்றைக்கி வயலாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்ல கவனிச்சுவாங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கையை தட்டி. என்ன சொன்னார்? பழுகவும் பெருக பண்ணுவேன். எந்த ஆசீர்வாதம்? ஆதாமுக்கு கொடுத்தது, நோவாவுக்கு கொடுத்தது. தேவனுடைய திட்டமே உங்களையும் என்னையும் பழுக செய்யணும், பெருக செய்யணுங்கிறது தான். பழுகி பெருகிறன்னா குட்டி குட்டியாக போட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, எல்லா நன்மையும் இருக்குது. கையை தட்டி விசுவாசத்தோடு ஆமேன், ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ இங்கே விதைப்பு காலம் இருக்குதா? எத்தனை பேர் புரியுது? அப்போ விதைப்பு இருக்குது, அறுவடை வருது, அடுத்து விதைப்பு, அடுத்து அறுவடை. அப்போ விதைப்பு அறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் வேதம் சொல்லுது. இப்போ பாருங்கள், கடைசியாக சொல்லிடுறேன். இப்போ நல்ல வார்த்தையை கேட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள்,
நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். இப்போ தேவன் நமக்குள்ளே உலாவுறாரா? நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஓகே, ரைட். 14வது வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்தும நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களானால், என் வார்த்தை கீழ்ப்படியாமல் நீங்கள் நடக்கும்போது, நான் சொன்ன வார்த்தையை மீறி நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்குமானா, என் கட்டளையெல்லாம் வெறுத்து, சரியா? ஆமாம், நியாயத்தை புரட்டுறது. ஓகே, அப்படி செஞ்சால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், அடுத்து பாருங்கள், கண்கள் பூத்து போக பண்ணுகிறதுக்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதுக்கும் இருக்குதா? திகில் பிடிச்சிருமா? திகிலையும் ஈழையும் காய்ச்சல் ஏன் வருதுன்னு காய்ச்சலையும், ஆமாம், காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். எத்தனை புரியுதா சார்? நீங்கள் விதைக்கிற விதை விருதாவாக இருக்கும். இப்போது விதைப்பு அறுப்பும் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இது நடக்கும்போது அது நடந்துக்கிட்டு இருக்கும், இது முடியவும் அது தொடங்கிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி, தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் தேவனை விட்டு விலகி இருக்கிறவனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் அவங்க நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால தான் அவங்க காணிக்கனாலே அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும். ஏன்னா அவங்க அப்படி பார்க்கல. எத்தனை பேர் புரியுது? நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆமேன். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆமேன், தேங்க்யூ டாடி. திகிலையும் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். அங்கே நீங்கள் சத்துரு முறியடிப்பேன்னார், இங்கே சத்துரு முறியடிப்பானா? ஆமேன். இப்படி இருக்குமா? பலன் இருக்காது, அது இருக்காது. அப்பா, ஏகப்பட்ட துஷ்ட மிருகம் அங்கே காப்பாற்றுவார், இங்கே துஷ்ட மிருகம் வந்துடும். ஆமேன். நீங்கள் குணப்படாமல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். சாப்பாடு இருக்காது, பலன் கிடைக்காது, ஒன்றும் இருக்காது. இப்படி தான் நம்ம முன்ன காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் உங்களை பிரித்து எடுத்து வேறு பிடிச்சு இன்றைக்கி அவருடைய வார்த்தையின்படி நடக்க வைத்திருக்கிறார். கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? ஆமேன். இப்போ புரியுதா? 2 வாழ்க்கை இருக்குது. தேவனை விட்டு விலகி பிரிஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் பாருங்கள், அதனுடைய விளைவு கஷ்டம். ஆமேன். அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கிருபையால் இரக்கமாய் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு, ஆமாம் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ உற்சாகமாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு நீர் என்னை உயர்த்தி வைத்தீரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு அன்பானவர்களே, பூமியுள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தது, ஆமாம், தேவன் நம்மளை எப்படியெல்லாம் விதைக்க வைக்கிறார், எப்படியெல்லாம் அறுவடை வருது. அது எப்படி வருது? கர்த்தரை நம்பி வாழ்கிற நமக்கு எப்படி? இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா இதில் அப்படியே உயர்வு, அப்படியே மேன்மை. ஆமேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுனால நம்மளை அப்பா அநேகத்தில் அதிகாரி ஆக்கணும் முடிவு பண்ணனால தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2024 உலகத்தை ஜெயிப்போம். ஆமேன். இந்த உலகத்தில் நாம் பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆமேன், வியாதி, சரீர பிரச்சனை, ஆமேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க அப்பா கிருபை செய்வார். ஆமேன். நான் அதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கொடுக்கறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதை நம்ம அதன் மூலமாக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. பார்த்தீங்களா? அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க இல்லையா? அவங்க ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? தேவன் அதற்கான பலனை சபைக்கு தரார்னா யாரெல்லாம் இந்த ஊழியத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்களோ, கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு தருகிறார். இவ்வளோதாங்க. மற்றவங்களுக்கு செய்தியை கேட்டு தேவனை அறிந்து அவங்க வாழ்க்கையில் பார்த்துப்பாங்க. ஆனால் கொடுக்குற உங்களுக்கு, நம்ம சபையோடு இணைந்து ஊழியத்துக்காக பர்சனலாக கொடுக்குறவங்கள சொல்லவே இல்லை. பர்சனலாக எனக்கு சாப்பாடு போடலாம், எனக்கு அதை தரலாம், இதை தரலாம், எனக்கு உதவி பண்ணலாம், பணம் அனுப்பி வைக்கலாம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஊழியத்துக்குன்னு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு கொடுக்குறீங்க இல்லையா? ஊழியத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். கையை தட்டி சபை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ, தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் பொருளாதாரத்தில் பெருக்கம் வரும். வரவே முடியாத இடத்துலேருந்து காசு வரும், வராத இடத்துலேருந்து காசு வரும். ஆமேன். உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். மற்றவங்க இந்த செய்தியை கேட்டு தேவனிடத்தில் சேருங்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடங்கள். சபை மக்கள் கொடுக்கிற ஊழியத்துக்கு கொடுக்கிற உங்களுக்கு அதற்குரிய எல்லா பலனும் உங்களை வந்து சேர்வதாக அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். God bless you.